ஒரு கட்சியின் பேரை பேசுவதற்கு துப்பில்லாத நடிகர் விஜய் தன்னை ஒரு அரசியல் கட்சி தலைவராக இவ்வளவு பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை முட்டாளாக்குறாருன்னா இதை விட ஒரு மோசமான முன்னுதாரணம் ஏதாவது இருக்கா? டீடைல்டா சொல்ற தகுதி இல்லை என்றால் இவர் எப்படி தலைவராக இருப்பார்? சும்மா எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பேசுவதானா? நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் அரசியல் பேசுவதற்கு வந்திருக்கிறார். மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகளை பேசும். நடிகர் விஜய் அவர்களோ அவருடைய கட்சியில் உள்ளவர்களோ எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள், எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, அந்த போராட்டத்தினால் இந்த ஆட்சிக்கு கொடுத்த நெருக்கடி என்ன? வாட் விஜய் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. துப்பு இருந்தா திராணி இருந்தா பேரை சொல்லிட்டு எதிரு. நீ ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறியா? நான் எதிர்க்கிறேன் சொல்லிட்டு எதிரு. உனக்கு பேரை சொல்றதுக்கு இவ்வளவு பயம் இருக்கு. அடுத்த படம் வரும்போது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு கோழைத்தனமா இருக்கிற ஒரு விஜய் நாங்கள் அடுத்த ஆட்சியை பிடிப்போம் சொல்றது வாட் விஜய் ப்ரோ? பிரசாந்த் கிஷோர் யாருங்க? விஜய் கிட்ட ஒரு 500 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு அவரை எமர்ஜ் பண்றதுக்கு போக்கஸ் பண்றதுக்காக வந்த ஒரு சம்பள ஆள். பிரசாந்த் கிஷோர் கடவுளா அவரு இல்ல தமிழக மக்களின் மனசாட்சியா? அவர் ஒரு கூலியாளு, சம்பளத்துக்கு வேலை செய்யற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிக்கிட்டு விஜய்க்கு கூஜா தூக்குற இன்னொரு கூஜா அவரு. விஜய் சொல்றது மாதிரி திரைப்படத்தில் வேண்டுமானால் நல்லது நடக்குமே தவிர கடைசி நேரத்துல ஒரு ஹீரோ வில்லன்களை அடிச்சிருவாரு தவிர ரியல் லைஃப்ல இது நடக்காது. சாதாரண மக்களிலிருந்து இவர்கள் வந்திருக்கிறார்கள். சாதாரண மக்களிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுத்த ஒரு மாமனிதன் நரேந்திர மோடி. உங்க பிள்ளைகளை நீங்க ஹிந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் சரளமாக பேச வேண்டும் என்று சொன்னால் அதுக்குத்தான் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதுல வேற ஒரு பெரிய லாஜிக் சொல்றது, சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பாடத்திட்டத்தை கூட வை, அது இந்திய வை, கன்னடத்தை வை, மலையாளத்தை வை, எதையாவது ஒண்ணு வைனா இது கூட தெரியாம பொய் சொல்லுகிறீர்கள். சவால் விட்டுருக்கிறார். நான் சவால் விடுறேன், இந்த சவாலுக்கு தமிழக அரசு பதில் சொல்ல முடியுமான்னு. பதில் சொன்னீங்களா? பதில் சொல்லல. ஜாக்டோஜி அமைப்பு எல்லாம் கடந்த காலத்தில் திமுகவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடியவர்கள். அவங்க சொல்றாங்க, நீங்கள் எங்களை இப்படி துரோகம் இழைத்ததற்காக வரக்கூடிய தேர்தலில் திமுகவை எதிர்கட்சியாக வைத்து நாங்கள் அழகு பார்ப்போம் சொல்றாங்க. இன்றைக்கு திமுக கட்சியில் உள்ள நிர்வாகிகளுக்கு, குறிப்பா சொன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு தமிழ் ஒழுங்கா பேச தெரியல. நீங்க தமிழை காக்கிற லட்சணம் இதுதான். போய் கருப்பு மைய வச்சுக்கிட்டு நாங்கள் இந்தியை அழிக்கிறோம். ஏன்டா இந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு கூட தெரியாம இந்தியை அழிக்கிறதுக்கு இங்கிலீஷை போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கிறார். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், நேற்று விஜய் அவர்கள் 2ஆம் ஆண்டு விழாவில் திமுகவை சாடுற மாதிரி பாஜகவையும் சாடியிருக்காரு சார். நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சிக்கிட்டு இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறதா கிண்டல் பண்ணியிருக்காரு சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம மும்மொழி கொள்கையுமே திணிக்கிற மாதிரி பேசியிருக்காரு சார். அது உங்களுடைய கருத்து சார்? தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் எடுத்ததிலிருந்து அவர் பேசியதே முழுமையாக ஒரு 3 அல்லது 4 மீட்டிங் தான். இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தினுடைய ஆழத்துக்கு போய் பேச மாட்டார். அதில் என்ன பாதிப்பு இருக்குது, அதனுடைய புள்ளி விவரங்கள் என்ன பேச மாட்டார். மக்கள்கிட்ட சும்மா அப்படியே பொத்தாம் பொதுவாக ஒரு விஷயத்தை பேசி என்ன இருக்குதோ அதில் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், பெரும்பான்மை மக்கள் என்ன கருத்தில் இருக்காங்களோ அதுதான் என் கருத்து அப்படின்னு சொல்கிறது தான் விஜய் அவர்களுடைய வழக்கமாக இருந்தால் வாட் விஜய் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு நாமளும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு அரசியல் தலைவர்னா மக்களிடத்தில் பேசும் பொழுது நாம் எதை பற்றி பேசுகிறோமோ அதனுடைய விவரம் தெரிஞ்சு பேசணும். சும்மா பொழுதனைக்கும் பாயாசமா பாசிசமானா, முதல்ல பாசிசம்னு என்ன விஜய் பேச சொல்லுங்க பார்ப்போம். மீடியாவை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பாசிசம் என்றால் இது பாசிசம், அதனால் அந்த கொள்கையை நான் எதிர்க்கிறேன், பாஜகவை எதிர்க்கிறேன், ஒரு பேச்சு, ஒரு மக்கள்கிட்ட ஒரு கலந்துரையாடல், ஏதோ ஒன்று பேசணும். பாயாசம்னா என்ன? ஒரு கட்சியை பற்றி நீங்கள் விமர்சிக்கிறீங்க, பாயாசம்னு விமர்சிக்கிறீங்கன்னா அதனால் அந்த கட்சி ஏதாவது பாதிப்பாக போதா? ஒரு கட்சியின் பேரை பேசுவதற்கு துப்பில்லாத நடிகர் விஜய் தன்னை ஒரு அரசியல் கட்சி தலைவராக இவ்வளோ பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை முட்டாளாக்குறாருன்னா இதை விட ஒரு மோசமான முன்னுதாரணம் ஏதாவது இருக்கா? வாட் விஜய் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நீங்கள் போகிற பாதை ரொம்ப தப்பான பாதை. சரி, நீங்கள் மட்டும் போய் இந்த பள்ளத்தில் விழுந்தா பரவாயில்ல, உங்கள் கூட இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் தப்பாக பொய்யா ஒரு வரலாற்றை சொல்கிறீங்க. 1967லும் 77லும் வெறும் இளைஞர்கள் மட்டும் இருந்தார்கள் என்று யார் சொன்னா? அரசியல் வரலாறு தெரிஞ்சு யாராவது இப்படி முட்டாள்தனமாக பேசுவாங்களா? அன்றைக்கு மிக மூத்த தலைவராக அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார். அவர்கள் கூட இருந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே வயதில் பெரியவர்களாக இருந்தாங்க. சொல்லப்போனால் 40 வயசுக்கு மேலே உள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு 1977 வந்தவர்கள் எல்லாமே 40-50 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தான் வந்தாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் திமுகவிலிருந்து விலகி வந்தாங்க. இளைஞர்கள் வந்தார்கள், அது இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இளைஞர்கள் மட்டுமே வந்தார்கள். அது மட்டுமே சாதனையாக நிகழ்த்தப்பட்டதுன்னு ஒரு வரலாற்று திரிவை, வரலாற்றில் நடக்காத ஒன்றை 67-77 நடந்தது இன்னமும் இவர் முன்னால் நின்று பார்த்த மாதிரி ஒரு பொய்யை பேசுறது, அதுக்கு அங்குள்ள இளைஞர்கள்லாம் பாவம் கைத்தட்டி வரவேற்கிறது இருக்குல்ல, இதை விட ஒரு முட்டாள்தனத்தை விஜய் பேசுவாரா அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. வாட் விஜய் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா மக்கள் கூடி சீக்கிரமாக உங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால், மும்மொழி கொள்கையில் மத்திய அரசு தருவது கடமை, நீங்கள் பெறுவது உரிமை அப்படின்னு சொல்கிறார்ல, ஒரு கடமை மத்திய அரசு தரணும்னா என்ன விஷயத்திற்காக இது கடமையாக்கப்பட்டது, எதனால் தரணும், விளக்கம் சொல்லுங்கள். ஒரு மாநில அரசு பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் பெறணும்? அப்போ மாநில அரசு தர வேண்டும் என்று, பெற வேண்டும் என்று எதை சொல்லுவதாக இருந்தாலும் அதை டீட்டெயில்டாக சொல்கிற தகுதி இல்லை என்றால் இவர் எப்படி தலைவராக இருப்பார்? சும்மா எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பேசுவதானா? நான் என்ன கேட்குறேன்னா, இவர் அரசியல் பேசுவதற்கு வந்திருக்கிறார். மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை பேசுவோம். இன்றைக்கு என்ன பிரச்சனை இருக்குது? மிகப்பெரிய அளவிற்கு ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 12 லட்சம் ஆசிரியர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக திமுகவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொன்னா 1.5 லட்சம் அரசு பணியில் உள்ள ஆசிரியர்கள்லாம் வகுப்புகளை புறக்கணித்து விட்டு வெளியில வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் பணி நீக்கம் செய்வோம், சஸ்பெண்ட் செய்வோம்னு இந்த ஆளும் அராஜக திமுக அரசு மிரட்டிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்ன குரல் கொடுத்தீங்க? ஏங்க 12 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா இந்த ஜாக்டோஜி அமைப்பு எல்லாம் கடந்த காலத்தில் திமுகவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடியவர்கள். அவங்க சொல்றாங்க, நீங்கள் எங்களை இப்படி துரோகம் இழைத்ததற்காக வரக்கூடிய தேர்தலில் திமுகவை எதிர்க்கட்சியாக வைத்து நாங்கள் அழகு பார்ப்போம்னு சொல்றாங்க. மக்கள் வயிற்றெரிச்சல் இருக்கிறாங்க. படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கற்றுத்தரக்கூடிய நல்லொழுக்கங்களை கற்றுத்தரக்கூடிய கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசுவதற்கு துப்பு இல்லை. இன்றைக்கு மாணவ மாணவிகளிலிருந்து மிகப்பெரிய பாதிப்படைந்து கொண்டிருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் கற்பழிப்புகளும் கொலையும் கொள்ளையும் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்கு. அதை வெறும் அறிக்கையில் கொடுத்துட்டு கண்டுகொள்ளாமல் போகக்கூடிய ஒரு பேச்சை பார்க்கிறோம். சத்தியத்தை தர்மத்தை பேசக்கூடியவர்களுக்கு எதிராக அதை மதச்சாயம் என்று பூசி பாரதிய ஜனதா கட்சியை இழிவுபடுத்துவதற்காக நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பார்னா வாட் விஜய் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இங்கே போகிற பாதையே தவறான பாதையாக இருக்கு. எங்க எந்த அளவுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்கிற ஒரு மாமனிதன், உலகம் போற்றும் ஒரு உத்தம தலைவனை நீங்க வந்து கெட் அவுட் மோடின்னு சொன்னா அதற்கு பதிலடியாக கெட் அவுட் ஸ்டாலின் நாங்கள் ஒரு பதிவு போட்டா என்னமோ 2 பேரும் விளையாண்டுகிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய மேட்ரு நடக்குது. எந்த மேட்டரில் நீங்கள் என்ன பேசுறீங்க? எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர்ல இருந்து ஒவ்வொரு தலைவர்கள் நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் மேலே மட்டுமே 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. நடிகர் விஜய் அவர்களோ அவர்களுடைய கட்சியில் உள்ளவர்களோ எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்? எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க? அந்த போராட்டத்தினால் இந்த ஆட்சிக்கு கொடுத்த நெருக்கடி என்ன? வாட் விஜய் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சும்மா உங்களுடைய சினிமா ரசிகர்களை வைத்து நீங்க காட்டக்கூடிய இந்த மேஜிக் இருக்குல்ல, இது வாக்கா மாறாது. ஓட்டு போடும்போது அவன் பார்ப்பான், தனக்காக குரல் கொடுக்கிறது யார், தனக்காக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது கூட இந்த கொள்கைக்காக உறுதியாக இருந்தது யார், இந்த நாட்டினுடைய தர்மத்தை ஆன்மீகத்தை நிலைநிறுத்தியது யார், ஊழல் இல்லாத ஆட்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பது யார், ஏழை மக்களின் பங்காளியாக இருப்பது யார்? இவர் ஒரு டயலாக் சொல்றார்ல, நம்மளை பார்த்து சொல்லுகிறார்கள் சாதாரண மக்களிலிருந்து இவர்கள் வந்திருக்கிறார்கள். சாதாரண மக்களிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுத்த ஒரு மாமனிதன் நரேந்திர மோடி. இதை விட ஒரு சாதாரண மனிதன் நீங்க உதாரணம் காட்டிட முடியுமா? ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்த ஒரு மனிதனை இன்றைக்கு நாட்டின் பிரதமராக ஆக்கியிருக்கிறோம் என்றால் இதை விட ஒரு சாதாரண மனிதனை அங்கு விஜய் அவர்களுடைய அந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒரே ஒரு ஆளை காட்டிட முடியுமா? நீங்க உதாரணம் சொல்வதற்கு கூட உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னுதாரணமாக இருக்குமே தவிர நீங்க எங்க போய் தேடுவீங்க? அதனால போற போக்கில் எதையாவது சொல்லணும், எப்படியாவது அரசியல் பண்ணணும். இவரை வந்து யாரோ வந்து கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களாம், இவரை வந்து யாரோ வந்து மிரட்டுகிறார்களாம், இவருக்கு கொடுத்த பாதுகாப்பை யாரோ முட்டை அடிக்க போறாங்க, அதனாலதான் இவருக்கு பாதுகாப்பு. சரி, இன்னைக்கு முட்டை அடிக்கிறத வச்சு இவர் அரசியல் பண்ணி பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, அது கூட வேண்டாம், இவர் என்னதான் பேசுறாருன்னு பார்ப்போம் தான் இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இந்த பாதுகாப்பை வச்சுக்கிட்டாவது ஒழுங்கா பேச போறாருன்னு பார்த்தா வழக்கம் போல மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், பாரதிய ஜனதா கட்சி வந்தால் தமிழகத்தில் நல்லது நடக்கும்,
நல்லது நடக்கும். ஊழல் இல்லாத ஆட்சியை பாஜக கொண்டு வரும் பொழுது நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். சட்டம் ஒழுங்கு நேர்மையாக காவல்துறையினர் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கும் போது செயல்படுவார்களே, அப்ப நல்லது நடக்கும். விஜய் சொல்றது மாதிரி திரைப்படத்தில் வேண்டுமானால் நல்லது நடக்குமே தவிர, கடைசி நேரத்தில் ஒரு ஹீரோ வந்து வில்லன்களை அடிச்சிருவாரே தவிர ரியல் லைஃப்ல இது நடக்காது. வாட் விஜய் ப்ரோ, நீங்க போற கொள்கையே தப்பா இருக்கு. அதனால மக்களை சும்மா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி திரைப்படத்தில் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. பாவம், ஒரு இளைஞர் கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக தப்பா கொண்டு போகாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு முன்னால் வந்த சீமான் இதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசி பேசி ஏதாவது ஒரு மாற்றம் வராதன் இளைஞர்கள் ஏமாந்து போனது தான் மிச்சம். இன்னைக்கு அவருடைய கட்சியில் உள்ள எல்லாரெல்லாம் திரும்பி திரும்பி வந்து மீண்டும் ஒரு ஏமாற்றத்திற்காக விஜய் பின்னால் போய் சேருகிறார்கள் என்றால் அந்த இளைஞர்களை நினைத்தாலும் எனக்கு பரிதாபமா இருக்கு. ஆனால் இளைஞர் கூட்டத்தை சரியான முறையில் உருவாக்குவதற்கு அவர் தவறி விட்டார் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் அப்படித்தான் பார்க்கிறோம் அவரை. அதனால மக்களை சந்தித்து பேசுவது, மீடியாக்களை சந்தித்து இன்றைக்கு என்ன சூழலோ, என்ன தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படுத்த திமுக முனைந்து கொண்டிருக்கிறதோ, எதில் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டார்களோ இதையெல்லாம் பேச வேண்டுமே தவிர சும்மா நம்ம மேஜிக் காட்டணும் அப்படின்ட்டு அதெல்லாம் தவறானது. நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், திரைப்படத்தில் வில்லன் பேரை சொல்லுவேன், ஒரு வாரத்தில் தூக்குறேன், 8 நாளில் தூக்குறேன்லாம் டைலாக் போட்டு சுட்டிகை போட்டு அப்படின்னுவார், இப்படி கரைச்சி இப்படி திருப்பி அப்படி போடுவார், இந்த இதெல்லாம் செய்கிறார்ல. ரியல் லைஃப்பில் பேரை சொல்லியா? நீ பாஜகவை எதிர்க்கிறியா, நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கிறியா, உனக்கு துப்பு இருந்தா திராணி இருந்தா பேரை சொல்லிட்டு எதிரு. நீ ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறியா, நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எதிரு. உனக்கு பேரை சொல்றதுக்கு இவ்வளவு பயம் இருக்கு. சில அதிகார வர்க்கம் வேணாம், இப்ப அது வேண்டாம், பயம் தெரியுதுல்ல. ஏன் அடுத்த படம் வரும்போது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு கோழைத்தனமா இருக்கிற ஒரு விஜய் வந்து நாங்கள் அடுத்த ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றது வாட் விஜய் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. 15 to 20% வாக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா பிரசாந்த் கிஷோரே சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் யாருங்க? விஜய் கிட்ட ஒரு 500 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு அவரை வந்து எமர்ஜ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்காக வந்த ஒரு சம்பள ஆள். ஒரு சம்பள ஆள் என்ன பேசுவாங்க? ஏங்க சும்மா இருக்கிற கட்சிக்காரனே பீகல் அடிக்கிறான், ஆன்றான் ஊன்றான், ஒண்ணுமே இல்லை அந்த பேச்சில் இருந்தாலும் எங்க தலைவர் என்ன பேசுறாரு குதிக்கிறான் போது 500 கோடியை வாங்கிட்டு வந்த ஆளு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கணுமா இல்லையா? அதனால பிரசாந்த் கிஷோர் பேசுவதை எல்லாம் வந்து பெருசா எதிர்பார்க்க கூடாது. தமிழக மக்களின் நாடி துடிப்பு என்ன, மக்களின் உணர்வுக்காக விஜய் எந்த விஷயத்தில் போராடி இருக்கிறார், எத்தனை முறை கைதாகி இருக்கிறார், எத்தனை வழக்குகளை சந்தித்து இருக்கிறார்னு பார்க்கணுமே தவிர பிரசாந்த் கிஷோர் சொல்றாருன்னா பிரசாந்த் கிஷோர் கடவுளா அவரு இல்ல தமிழக மக்களின் மனசாட்சியா? அவர் ஒரு கூலியாளு, சம்பளத்துக்கு வேலை செய்யற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிக்கிட்டு விஜய்க்கு கூஜா தூக்குற இன்னொரு கூஜா. அவரு தன் சொந்த மாநிலமான பீகார்லேயே டெபாசிட் இழந்தவர் இந்த பிரசாந்த் கிஷோர். அவர் வந்து இங்க பில்டப் கொடுக்கிறாருன்னா இதெல்லாம் கேலிக்குரியதா இருக்கு. நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வேண்டுமானால் அந்த மாதிரியான விஷயங்களை நம்பலாமே தவிர தமிழக அரசியல் களத்தை புரிந்தவர்கள் இது சும்மா ஒரு மேஜிக், இதுல எந்த லாஜிக்கும் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். புரியுது. அடுத்ததாக அமித்ஷா அவர்கள் நேற்றுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வந்தார், அந்த அலுவலகமாக திறக்க வைக்கப்படுது. அதில் அவர் பேசினது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம தொகுதி மறுவரை செய்யப்பட போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது வந்து ஒரு பயத்தை அச்சத்தை உருவாக்கலையா சார்? ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு 8 தொகுதி குறைக்க போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி பேசும்போது இன்னும் அச்சங்கள் அதிகமாகுமே சார்? தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறதோ ஒவ்வொரு பிரச்சனையிலும் அதை மடைமாற்றுகிற வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். நீங்க பாருங்க, தொடர்ந்து 10 நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணுவாங்க. ஒரு 10 நாள் கவர்னர் எதிர்ப்பு அப்படின்னு கொண்டு வருவாங்க. அவர் ஏதாவது கவர்னர் பேசுவார், அதற்கு எதிர்ப்புன்னு சொல்லி அந்த 10 நாள் அப்படியே மீடியா பின்னால் போய்கிட்டே இருக்கும். அடுத்த 10 நாள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய ஏதாவது ஒரு கொள்கை எதிர்ப்புன்னு வந்துருவாங்க. அடுத்த 10 நாள் பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தை வஞ்சி விட்டார்கள், தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு பண்ணுவாங்க. அதனால் இது நீங்கள் ஒரு எவ்ரி 10 days நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே நடக்கிற ஊழலை, இங்கே நடக்கிற கொள்ளைகளை, இங்கே நடக்கிற அநியாயங்களை, இங்கே நடக்கிற கற்பழிப்புகளை, கொடுத்த வாக்குறுதி மீறலை, சாராய கடையினால் மிகப்பெரிய வருமானம் ஈட்டுவதை மக்கள் எதிர்த்து கொண்டிருப்பதை இப்படி பட்டியலிட்டு கொண்டே போகலாம். இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களை அரசு ஆசிரியர்கள்ல இருந்து செவிலியர்கள்ல இருந்து கனிம வளங்கள் கொள்ளை அந்த எல்லா விஷயத்தையும் மறைக்கணும்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி மக்களை திசை திருப்பி மடைமாற்றி பைத்தியக்காரர்களாக மக்களை ஆக்கணும் என்பதற்கான ஒரு மோசமான முன்னுதாரணம் தான் இன்றைக்கு இருக்கிற திமுக ஆட்சியினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி அரசியல். அதில் தான் 10 நாளைக்கு முன்னால் என்ன பேசுனாங்க? மும்மொழி கொள்கை. ஏங்க 2000 கோடி மத்திய அரசு தரல, 40,000 கோடிக்கு மேல கல்விக்காக நீங்க நிதி ஒதுக்குறவங்க
2000 கோடியில் நீங்க கூட போட்டுட்டு என்ன கேடு வந்துற போகுது? நீங்க அடிக்கிற கொள்ளை 2 லட்சம் கோடிக்கு மேல கொள்ளை அடிக்கிறீங்கல்ல, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும்னு இன்னைக்கு எல்லா ஊடகங்கள்ல பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கா இல்லையா? 2000 கோடியில் என்ன வந்துற போகுது? இன்னுமோ தமிழ்நாட்டை வந்து இவர்கள் காக்க போகிறார்களாம். போய் கருப்பு மைய வச்சுக்கிட்டு நாங்கள் இந்தியை அழிக்கிறோம். ஏன்டா இந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு கூட தெரியாம இந்தியை அழிக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷை போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கிறார். இது ஆங்கிலம் அதுதான் இந்தி கீழே இருந்து ஒரு கட்சிக்காரன் சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு இன்னொரு திமுக கரை வெட்டி அதுக்கு பிறகு போய் இந்தி அடிக்கிறாரு. உங்க லட்சணம் எங்களுக்கு தெரியுதா? அப்போ இன்றைக்கு திமுக கட்சியில் உள்ள நிர்வாகிகளுக்கு, குறிப்பா சொன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு தமிழ் ஒழுங்கா பேச தெரியல. நீங்க தமிழை காக்கிற லட்சணம் இதுதான். இன்றைக்கு தமிழ் மொழியில சரளமாக பேசக்கூடியவர்களாக எத்தனை திமுக கட்சிக்காரருடைய பிள்ளைகள் இருக்கார்கள். நம்ம ஒரு பேட்டி எடுப்போமா, ஒரு போட்டியை வைத்து பார்ப்போமா? உங்க பிள்ளைகளை நீங்க வந்து ஹிந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் சரளமாக பேச வேண்டும் என்று சொன்னால் அதுக்குத்தான் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதுல வேற ஒரு பெரிய லாஜிக் சொல்றது. இதை விஜயும் லாஜிக் சொல்றாரு, அதே மாதிரி ஐயா ஸ்டாலினும் சொல்றாரு. எது நமத்து போன ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதாவது அவர்கள் விரும்பி படித்தால் படிக்கலாம். விரும்பி படிக்கிறதுக்கு பணம் இருக்கிறவன் போய் அங்க படிக்கிறான், சிபிஎஸ்சியில் படிக்கிறான், ஆங்கில வழி கல்லூரியில போய் படிக்கிறான், இந்திய கத்துக்கிறான். அவனுக்கு விருப்பமே இருந்தாலும் தமிழ் மொழியில் அவனுக்கு படிக்க முடியல. காரணம் அவனுக்கு வருமானம் இல்லை, அங்க போய் சேர்க்கறதுக்கு வழி இல்லை. அவனுக்கு நீ சொல்லி கொடுப்பா அப்படின்னா இல்ல அவன் விரும்பி படிக்கிறேன் விரும்புறாயா, நீ சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பாடத்திட்டத்தை கூட வை. அது இந்திய வை, கன்னடத்தை வை, மலையாளத்தை வை, எதையாவது ஒண்ணு வையின்னா முட்டாள்கள் போன்று விஜயிலிருந்து இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் வரைக்கும் பதில் சொல்றாங்கன்னா அசிங்கமா இல்லை? இதுதான் தெளிவான விஷயம். அதனால எப்படி மும்மொழியை பேசினார்களோ இன்றைக்கு மும்மொழிக்கு மரண அடியை பாஜக இங்க தமிழகத்தில் கொடுத்த பிறகு இப்ப உடனே அடுத்து ஷிஃப்ட் பண்றதுக்காக மத்திய அரசால் பேசப்படாத, சொல்லப்படாத, பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படாத ஒரு சப்ஜெக்ட் எது? இந்த தொகுதி மறு வரையறையில் இன்னென்ன மாநிலங்களுக்கு இத்தனை தொகுதி, அல்லது தென் மாநிலங்களுக்கு இவ்வளோ, வட மாநிலங்களுக்கு இவ்வளோ, எதுவுமே பேசப்படலை. சொல்ல போனால் காங்கிரஸ் இதற்கு முன்னால பேசி இருக்கிறது. காங்கிரஸ் பேசியது மக்கள் தொகையின் அடிப்படையில் அப்படின்னு. அப்படி பார்த்தால் 100 தொகுதி அளவிற்கு தென் மாநிலங்களில் இழப்பு ஏற்படும். பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தான் அந்த தொகுதி மறு வரையறை இருக்கும், அது எல்லா மாநிலங்களிலிருந்து கருத்து கேட்கப்படும், அதன் அடிப்படையில் தான் செய்ய போறோம்னு சொன்னா இவர்கள் என்னமோ திடீர்னு புதுசா வந்து எதையுமே பேசாத நேரத்தில் திரும்பவும் மத்திய அரசு வந்து நம்ம தவறா இங்க பிம்பப்படுத்தணும், இங்க இருக்கிற இந்த குற்றம் குறைகளை மறைக்கணும் என்பதற்காக வழக்கம் போல பழைய குருடி கதவு தொடர்கின்ற மாதிரி அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இது எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு 10 நாளைக்கு ஓடும். இந்த 10 நாள் போற கதையை வந்து அடுத்த 10 நாள் நீங்க பாருங்க. இன்னைக்கு தேதி என்னமோ நீங்க மார்ச் 10க்கு பிறகு பார்த்தா இந்த தொகுதி மறுவரை எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த 10 நாளைக்கு உள்ள ஸ்ட்ராட்டஜி எடுத்துருவாங்க. மக்களை மடையர்களாக்குறதுக்கு திமுக செய்கிறதை தவிர இன்றைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள், செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், உழைக்கும் வர்க்கம் போராடி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எதிராக திமுகவிற்கு மரண அடி கொடுப்பதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் என்பதை எங்களுடைய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் செய்த ஊழலை பட்டியலிட்டதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசு ஒன்றுமே தரவில்லை என்று சொல்கிறீர்கள். 1,35,000 கோடி காங்கிரசுடைய 10 ஆண்டுகளில் கொடுத்தால் நாங்கள் எங்களுடைய 10 ஆண்டுகள்ல 6,08,000 கோடி கொடுத்திருக்கிறோம்னா 5 மடங்கு அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இது கூட தெரியாம பொய் சொல்லுகிறீர்கள். சவால் விட்டிருக்கிறார். நான் சவால் விடுறேன், இந்த சவாலுக்கு தமிழக அரசு பதில் சொல்ல முடியுமா? பதில் சொன்னீங்களா? பதில் சொல்லல. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்கிறது. பாஷா போன்ற ஒரு தீவிரவாதி இறந்து விட்டால் அவருடைய மரணத்தின் இறுதி ஊர்வலம் செல்லும் பொழுது காவல்துறை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த ஊர்வலம் செல்வதற்கு அனுமதி கொடுக்குது. இறந்தவர் ஊர்வலத்துக்கு போறது பிரச்சனை இல்லை. ஒரு தீவிரவாதி இறந்த பொழுது அந்த ஊர்வலத்தில் என்ன பேசுறாங்க? பாஷா புதைக்கவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற கோஷத்தை போட்டுட்டு போறாங்கன்னா அப்ப தீவிரவாதம் என்பது புதைய போவதில்லை, இனி விதைத்து இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு நாங்கள் பிரம்மாண்டமா கோவையை அழித்த மாதிரி தமிழ்நாடே அழிக்க போறோம்னு சொல்லி ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிச்சு ஒரு ஊர்வலத்துல பேசிக்கொண்டு போகிறார்கள், கோஷமிட்டு கொண்டு போகிறார்கள் என்றால் ஒரு தீவிரவாதி எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்காம அந்த மதத்தின் வாக்கு வருவதற்காக நீங்கள் வேடமிடுவீர்கள் என்றால் அதையும் பகிரங்கமாக கண்டிச்சிருக்கிறார். அதனால இந்த மாதிரி ஒரு மோசடி அரசியலை, சிறுபான்மைகளை தப்பாக வழிநடத்துற அரசியலை, வாக்கு வங்கி அரசியலை, மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியலை திமுக செய்யுமேயானால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய தெம்மும் திராணியும் பேரை சொல்லி அடிக்கக்கூடிய ஒரு தைரியமும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுக்கு தான் இருக்கிறதே தவிர விஜய் போன்ற காட்டில் தூசு மாதிரி பறக்கிற இவர்களுக்கு இல்லை என்பதை தமிழக மக்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள். சார், உங்க பொன்னான இளைய பாரதம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.